Welcome back to the new world of education zoology YouTube channel. Today important 1 marks வந்து பார்க்கலாம் geneticsல இருந்து ஓகேவா அந்த செல் பயாலஜிலயும் கவர் ஆகுறது and also geneticsலயும் இருக்க கூடியது ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் 1 வளர்சிதை மாற்றம் ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறும் வேதி வினையின் வேகம் செல்களின் வடிவம் dash ஆல் நிர்ணயிக்கப்படுகிறது வளர்சிதை மாற்றம் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறும் வேதிவினை வேகம் மற்றும் செல்களின் வடிவம் dash ஆல் நிர்ணயிக்கப்படுகிறது ஆன்சர் புரதம் 2 மரபணு தொகுதி பல்வேறு dash ஆக பிரிக்கப்பட்டுள்ளது நியூக்ளிக் அமிலங்கள் ஆன்சர் நியூக்ளிக் அமிலங்கள் நெக்ஸ்ட் கிரிகோர் மெண்டல் 1860 ஜீன்களை dash என்று அழைத்தார் கிரிகோர் மெண்டல் 1860 ஜீன்களை dash என்று அழைத்தார் ஆன்சர் ஃபேக்டர் காரணிகள் என்று அழைத்தார் ஜீன் என்ற சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் வில்ஹெல்ம் ஜோஹன்சன் ஆன்சர் நெக்ஸ்ட் ஜீன்கள் குரோமோசோம்களில் dash ஆக உள்ளது ஆன்சர் நீள்வரிசையில் உள்ளது ஒவ்வொரு ஜீனும் தனக்குரிய dash ஐ கொண்டுள்ளது ஆன்சர் அமைவிடம் ஜீன்களின் மாற்று வடிவம் அல்லீல்கள் ஆன்சர் அல்லீல்கள் ஜீன்கள் dash பண்பு கொண்டுள்ளது தன்னைத்தானே இரட்டித்துக் கொள்ளும் பண்பு கொண்டுள்ளது குன்றல் பிரிவின் போது குரோமோசோம்கள் சிறிய தண்டு போல சீரமைந்து கொள்கின்றன என கூறியவர் யார் குன்றல் பிரிவின் போது குரோமோசோம்கள் சிறிய தண்டு போல சீரமைத்துக் கொள்கிறது என்று கூறியவர் ஹோப் மீஸ்டர் நியூக்ளினை செல்லின் உட்கருவிலிருந்து பிரித்தெடுத்தவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன் டைம் பிஜிடிஆர்பில கேட்டிருந்த கொஸ்டின் ஆல்சோ நியூக்ளினை செல்லின் உட்கருவிலிருந்து பிரித்தெடுத்தவர் யார் ஆன்சர் மீஸ்னர் 1869 நியூக்ளினுக்கு நியூக்ளிக் அமிலம் என பெயரிட்டவர் யார் ஆல்ட்மன் 1889 குரோமோசோம் dash ஆல் ஆனது புரதம் மற்றும் டிஎன்ஏ சில இயர்ஸ் இருக்கு அதை கொஞ்சம் மென்ஷன் பண்றேன் 1865 மரபணு துகள் கண்டுபிடிப்பு 1871 நியூக்ளிக் அமிலம் கண்டுபிடிப்பு 1903 குரோமோசோம்கள் அழகு என அறியப்பட்டது 1910 குரோமோசோம்கள்ல ஜீன்கள் இருக்கு அப்படின்னு அறியப்பட்ட வருஷம் 1910 அண்ட் 1913 குரோமோசோம்கள்ல ஜீன்கள் நீள்வாக்குல இருக்கு 1913 குரோமோசோம்கள்ல ஜீன்கள் நீள்வாக்குல இருக்குன்னு அறியப்பட்டது 1927 மியூட்டேஷன் ஜீன்கள்ல இயற்பியல் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1927 மியூட்டேஷன் அதாவது திடீர் மாற்றம் ஜீன்கள்ல பிசிக்கல் சேஞ்சஸ் இயற்பியல் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு அறியப்பட்ட ஆண்டு 1931 ஜீன்கள்ல மறுசேர்க்கை நடைபெறுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க 1931 ஜீன்கள்ல மறுசேர்க்கை 1944 டிஎன்ஏ தான் மரபு பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1944 இம்பார்ட்டன்ட் 1953 என்ன அப்படின்னா இரட்டை சுருள் அதாவது வாட்சன் கிரிக் சொல்றோம்ல இரட்டை சுருள் டிஎன்ஏ இரட்டை சுருள் மாடல் கொண்டதுன்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1945 என்ன அப்படின்னா புரத குறியீடு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு நெக்ஸ்ட் 1951 புரதத்தோட வரிசை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது 1951 புரதங்களோட வரிசை அமைப்பு 1958 பாதி பழமை இந்த மெசல்சன் ஸ்டால் அப்படின்னு சொல்லுவோம் பாதி பழமை இரட்டித்தல் பண்பு கொண்டது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1958
1961 முக்குறியீட்டு சொற்கவை. முக்குறியீட்டு நியூக்ளிக் அமிலம் கூட அந்த ட்ரிபிளேட் ஆன்டிகோடான்னு சொல்லுவாங்க. அந்த முக்குறியீட்டு சொற்கவை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1961. 1977 டிஎன்ஏ வரிசைப்படுத்தப்பட்டது. 1977 டிஎன்ஏ வரிசைப்படுத்தப்பட்டது. 1995 பாக்டீரியா வரிசைப்படுத்தப்பட்டது. 2001 மனித ஜீன் வரிசைப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை கண்டுபிடிச்சவங்க யாரு, விளக்கியவர்கள் யாரு? அவேரி மெக்லியாட் மெக்கார்டி. ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவேரி மெக்லியாட் மெக்கார்டி. டிஎன்ஏ தான் மரபு பொருள் அப்படின்னு சொல்லி ஆய்வை வெளியிட்டவர் யார்? டிஎன்ஏ தான் மரபு பொருள் அப்படிங்கிறதுக்கான ஆய்வை செஞ்சது யாருன்னா 1952 ஹெர்ஷி சேஸ். நெக்ஸ்ட் பாக்டீரியாக்களை தாக்கும் தன்மை கொண்ட பாக்டீரியோபேஜ். பாக்டீரியாக்களை தாக்கும் பேஜ் என்ன அப்படின்னா T2 பாக்டீரியோபேஜ். T2 பாக்டீரியோபேஜ் என்பது டாஸ் தாக்கும் வைரஸ் ஆகும். T2 பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது டாஸை தாக்குறது. ஈகோலை எசரிசியா கோலை பாக்டீரியத்தை தாக்குறது. ஹெர்ஷி சேஸ் எடுத்துக்கொண்ட ஐசோடோப்புகள் யாவை? ஹெர்ஷி சேஸ் இவங்க எடுத்துக்கிட்ட ஐசோடோப்பு யாது? பாஸ்பரஸ் 32, கந்தகம் 35. பாஸ்பரஸ் 32, கந்தகம் 35. பாஸ்பரஸ் 32 ஊடகத்துல இருந்தது என்ன? பாஸ்பரஸ் 32 ஊடகத்துல எடுத்துக்கொண்டது டிஎன்ஏ. கந்தகம் 35 ஊடகத்துல இருந்தது புரதம். கந்தகம் 35 ஊடகத்தில் எடுத்துக்கொண்டது புரதம். அண்டு நெக்ஸ்ட் டிரான்ஸ்டக்ஷனை கண்டறிஞ்சது யாரு? டிரான்ஸ்டக்ஷனை கண்டறிஞ்சது ஹெர்ஷி மற்றும் சேஸ். டிரான்ஸ்டக்ஷன் மறுபெயர் என்ன? டிரான்ஸ்டக்ஷன் நடக்குது இல்லையா, அதோட மறுபெயர் என்ன? செல் கடத்தல். பிளண்டர் எக்ஸ்பெரிமெண்ட். அண்டு அடினைன் குவானின், இது என்னன்னு சொல்லுவோம்? அடினைன் குவானின் என்பவை பியூரின்கள். அடினைன் குவானின் பியூரின். சைட்டோசின் தைமின் பிரிமிடின். சைட்டோசின் தைமின் பிரிமிடின் சொல்றோம். பியூரின் என்பது இரட்டை வளையம் கொண்டது. பிரிமிடின் என்பது ஒற்றை வளையம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரிமிடின் என்பது ஒற்றை வளையம் கொண்டது. 1880 பியூரின் பிரிமிடினை அடையாளம் கண்டவர் யார்? 1880 பியூரின் மற்றும் பிரிமிடின் இவற்றை அடையாளம் கண்டவர் யார்? எமில் ஃபிஷர். அண்டு 1910 தையமின் சைட்டோசின் அடினைன் குவானின் இதை கண்டுபிடிச்சதுக்காக, இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாரு? 1910 தையமின் சைட்டோசின் அடினைன் குவானின் இவற்றை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாரு? கோசெல். ஆன்சர் கோசெல். அண்டு இப்ப அடினைனுக்கும் தையமினுக்கும் இடையில எத்தனை பாண்டு காணப்படும்? எத்தனை இணைப்புகள், ஹைட்ரஜன் இணைப்புகள் காணப்படும்? அடினைனுக்கும் தையமினுக்கும் இடையில, அடினைன் தையமினுக்கு இடையில 2 ஹைட்ரஜன் இணைப்புகள் காணப்படும். ஆன்சர் 2. குவானைன் சைட்டோசினுக்கு இடையில எத்தனை ஹைட்ரஜன் இணைப்புகள் காணப்படும்? 3. எத்தனை ஹைட்ரஜன் இணைப்புகள் காணப்படும்? 3. இந்த ஹைட்ரஜன் இணைப்புகளை விளக்கியவர் யார்? ஹைட்ரஜன் இணைப்புகளை விளக்கியவர் யார்? சார்காஃப். 1950. சார்காஃப் 1950. ஓகே. எக்ஸ்ரே விளிம்பு வளைவு ஆய்வு நடத்தியவர்கள் யார்? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். விளிம்பு வளைவு நடத்தியவர்கள் யார்? ரோஸ்லின் பிராங்க்லின். 1958. டிஎன்ஏவின் விட்டம் எவ்வளவு? 20 ஆம்ஸ்ட்ராங். ஆன்சர் 20 ஆம்ஸ்ட்ராங். டிஎன்ஏ ஒரு முழு திருப்பத்திற்கு எடுத்துக்கொள்ளும் அளவு 34 ஆம்ஸ்ட்ராங். முழு திருப்பமடைய எடுத்துக்கொள்ளும் அளவு 34 ஆம்ஸ்ட்ராங். கார நியூக்ளியோடைடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி 3.4 ஆம்ஸ்ட்ராங். முழு திருப்பம்னா 34, இடையே உள்ள இடைவெளினா 3.4 ஆம்ஸ்ட்ராங். டிஎம்ஏவில் மரபு பொருள் என்ன? TMD டொபாக்கோ மொசைக் வைரஸின் மரபு பொருள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். RNA. டிஎம்ஏவில் மரபு பொருளாக RNA உள்ளது என முதலில் விளக்கியவர்கள் யாவர்?
டிஎம்பியில் மரபு பொருளாக RNA உள்ளது என முதலில் விளக்கியவர்கள் யார்? பிரான்கல் கான்ட்ராக்ட் சிங்கர். பிரான்கல் கான்ட்ராக்ட் சிங்கர். RNA உலகம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? RNA உலகம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் கில்ட்ரெட். கில்ட்ரெட் 1986. கில்ட்ரெட் 1986. உயிர் வேதியியல் செயல்மிகு உட்பொருளாக RNA உள்ளது என கூறியவர் யார்? உயிர் வேதியியலில் செயல்மிகு உட்பொருளாக RNA உள்ளது என கூறியவர் யார்? ஆண்ட்ரி பயர் கிரெக் மெல்லோ. ஆண்ட்ரி பயர் கிரெக் மெல்லோ. RNA மரபு பொருளாக இருப்பது எவற்றில்? RNA மரபு பொருளாக இருப்பது எவற்றில்? TMB, bacteriophage and theta B. Theta B. TMB and bacteriophage and theta B. And next, ஒரு நைட்ரஜன் பேஸ் பிளஸ் டிஆக்சிரிபோஸ் இணைந்து டேஸ் உருவாகிறது. ஒரு நைட்ரஜன் பேஸ் பிளஸ் டிஆக்சிரிபோஸ் சர்க்கரை இணைந்து டேஸ் நியூக்ளியோசைடு உருவாகிறது. என்ன உருவாகிறது? நியூக்ளியோசைடு. அதே நைட்ரஜன் பேஸ் டிஆக்சிரிபோஸ் பிளஸ் பாஸ்பாரிக் ஆசிட். நைட்ரஜன் பேஸ் டிஆக்சிரிபோஸ் பாஸ்பாரிக் ஆசிட் இது மூணு சேர்ந்தா நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு உருவாகிறது. டிஎன்ஏயின் முதுகெலும்பு. டிஎன்ஏயின் முதுகெலும்பு என்ன? இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சர்க்கரை மூலக்கூறு மற்றும் பாஸ்பாரிக் ஆசிட். சர்க்கரை மூலக்கூறு மற்றும் பாஸ்பாரிக் ஆசிட். நெக்ஸ்ட், டிஎன்ஏவில் எத்தனை கார இணைகள் உள்ளன? டிஎன்ஏவில் எத்தனை கார இணைகள் உள்ளன? ஆன்சர் 10.4. ஆன்சர் 10.4. வாட்சன் கிரிக் இரட்டை சுருள் அமைப்பு. வாட்சன் கிரிக் இரட்டை சுருள் அமைப்பு பிடிஎன்ஏ. பிடிஎன்ஏ ஓகேவா? பிடிஎன்ஏ இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வலது பக்க சுருள் பிடிஎன்ஏ. டிஎன்ஏ திருகுச்சுருள் இடப்புறமாக திருகி அமைந்தால், அதாவது வாட்சன் கிரிக் பி மாடல், அதே டிஎன்ஏ இடது பக்கமா திருகி அமைஞ்சா அதுக்கு பேர் என்ன? இசட் டிஎன்ஏ. இசட் டிஎன்ஏ. பி வடிவமைப்பு என்பது 3' வெளிப்புற சுருக்கம். பி வடிவமைப்பு என்பது 3' வெளிப்புற சுருக்கம். RNA டேஷ் டேஷ் ஆக செயல்படுகிறது. RNA டேஷ் மற்றும் டேஷ் ஆக செயல்படுகிறது. வினையூக்கி மற்றும் மரபு பொருளாக. வினையூக்கி மற்றும் மரபு பொருள். வினையூக்கி RNAவுக்கு டேஷ் என்று பெயர். வினையூக்கி RNAவுக்கு டேஷ் என்று பெயர் ரிபோசைம். ரிபோசைம். RNA உடன் ஒப்பிடுகையில் DNA டேஷ் டேஷ் கொண்டது. RNA உடன் ஒப்பிடும்போது DNA டேஷ் டேஷ் கொண்டது. அதிக நிலைப்புத்தன்மை மற்றும் குறைவான எதிர்வினை. அதிக நிலைப்புத்தன்மை குறைவான எதிர்வினை கொண்டது. DNA டேஷிற்கு RNAவை சார்ந்திருக்கிறது. DNA டேஷிற்காக RNAவை சார்ந்திருக்கிறது. புரத உற்பத்தி. ஆன்சர் புரத உற்பத்திக்காக. புரத உற்பத்தி. DNA என்பது டேஷ். DNA என்பது டேஷ் மரபு தகவலை சேமிக்கும். மரபு தகவலை சேமிக்கிறது. RNA என்பது டேஷ் மரபு தகவலை கடத்துகிறது. மரபு தகவலை கடத்துகிறது. புரத உற்பத்தியின் போது அமினோ அமில வரிசைகளை நிர்ணயிக்கும் மரபு குறியீடு. புரத உற்பத்தியின் போது அமினோ அமில வரிசைகளை நிர்ணயிக்கும் மரபு குறியீடுக்கு பெயர் மொழிபெயர்த்தல். மொழிபெயர்த்தல். ஒவ்வொரு நொதியின் உற்பத்தியையும் ஒரு மரபணு கட்டுப்படுத்துகிறது. ஒவ்வொரு நொதியின் உற்பத்தியையும் ஒரு மரபணு கட்டுப்படுத்துகிறது என்பது ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு. ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு. ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாட்டை கூறியவர் யார்? ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாட்டை கூறியவர் பீடில் மற்றும் டாட்டம். பீடில் மற்றும் டாட்டம் 1940. 1940. பீடில் மற்றும் டாட்டம் ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாட்டை எந்த தாவரத்தில் விளக்கினர்? பீடில் மற்றும் டாட்டம் ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடை எந்த தாவரத்தில் விளக்கினர்? நியூரோஸ்போரா கிரஷா. நியூரோஸ்போரா கிரஷா, அதாவது சிவப்பு ரொட்டி பூஞ்சைன்னு சொல்லுவோம். அதுல புரதங்களில் டேஸ் உண்டு. புரதங்களில் டேஸ் உண்டு. கந்தகம் உண்டு. நியூக்ளிக் அமிலத்தில் டேஸ் உண்டு. நியூக்ளிக் அமிலத்தில் டேஸ் உண்டு. பாஸ்பாரிக் ஆசிட். நியூக்ளிக் அமிலத்தில் டேஸ் உண்டு. பாஸ்பாரிக் ஆசிட். வெயிட் a minute. DNA தான் மரபு பொருள் என்றவர்கள். DNA தான் மரபு பொருள் என்றவர்கள் ஹெர்ஷி சேஸ். ஹெர்ஷி சேஸ். அண்ட்
மரபு பொருளாக இருக்க சில பண்புகள் யாவை? மரபு பொருளாக இருக்க என்னென்ன பண்புகள்? இரட்டித்தல், நிலைப்புத்தன்மை, தகவல் சேமிப்பு, திடீர் மரபு மாற்றம். திடீர் மரபு மாற்ற மாறுபாடு. மரபு பொருளாக இருக்க நிபந்தனைகள்: இரட்டிப்படைதல், நிலைப்புத்தன்மை, தகவல் சேமிப்பு, திடீர் மரபு மாற்ற மாறுபாடு. அதிக நிலைப்புத்தன்மை உடையது எது? அதிக நிலைப்புத்தன்மை உடையது டிஎன்ஏ. குறைந்த நிலைப்புத்தன்மை உடையது எது? குறைந்த நிலைப்புத்தன்மை உடையது ஆர்என்ஏ. ஆர்என்ஏவின் குறைந்த நிலைப்புத்தன்மைக்கு காரணம் என்ன? ஆர்என்ஏவின் குறைந்த நிலைப்புத்தன்மைக்கு காரணம் என்ன? OH குரூப் எதிர்வினை புரிகிறது. OH குரூப் எதிர்வினை புரிகிறது. டிஎன்ஏவின் அதிக நிலைப்புத்தன்மைக்கு காரணம் என்ன? டிஎன்ஏவின் அதிக நிலைப்புத்தன்மைக்கு காரணம் என்ன? தையமினுக்கு பதிலாக யுரேசில் உள்ளது. டிஎன்ஏவின் அதிக நிலைப்புத்தன்மைக்கு காரணம் ஆர்என்ஏவில் தையமினுக்கு பதிலாக யுரேசில் இருப்பது. அண்டு இரட்டை வட திருகு சுழலின் நீளம். இரட்டை வட திருகு சுழலின் நீளம் 2.2 மீட்டர். 2.2 மீட்டர். பாக்டீரியாவின் நீளம். பாக்டீரியாவில் டிஎன்ஏவின் நீளம் 1.36 மில்லிமீட்டர். பாக்டீரியாவில் டிஎன்ஏவின் நீளம் 1.36 மில்லிமீட்டர். ஒற்றை இலை இரட்டை இலை திருகுச்சுழல் மாதிரி அப்படின்னா நம்ம வாட்சன் கிரிக் சொல்லுவோம். அதே மாதிரி ஒற்றை இலை மாதிரியை முன்மொழிந்தவர் யாவர்? ஒற்றை இலை மாதிரியை முன்மொழி டியூப்ரா ரேயி. டியூப்ரா ரேயி 1965. டியூப்ரா ரேயி 1965. டிஎன்ஏ புரதங்களோடு இணைந்து டேஸை உருவாக்குகிறது. டிஎன்ஏ புரதங்களோடு இணைந்து டேஸ் நியூக்ளியாய்டு. நியூக்ளியாய்டு. நெக்ஸ்ட், புரோகேரியாட்டிக் டிஎன்ஏ வடிவம் என்ன? புரோகேரியாட்டில் உள்ள டிஎன்ஏ வடிவம் வட்ட வடிவம். வட்ட வடிவம். புரோகேரியாட்டிக்கில் குரோமாட்டின் அமைப்பு இல்லாததால் இவற்றை டேஸ் என்று அழைக்கிறோம். புரோகேரியாட்டில் குரோமாட்டின் அமைப்பு இல்லாததால் இவற்றை டேஸ் என்று அழைக்கிறோம். ஜீனோபோர். ஜீனோபோர். யூகேரியாட்டின் குரோமாட்டின் டேஸால் ஆனது. யூகேரியோட்டின் குரோமோசோம் குரோமாட்டின் டேஸால் ஆனது. நியூக்ளியோசோம்கள். நியூக்ளியோசோம்கள். நியூக்ளியோசோம் மாதிரியை முன்மொழிந்தவர் யார்? நியூக்ளியோசோம் மாதிரியை முன்மொழிந்தவர் யார்? கோரன்பெர்க். கோரன்பெர்க். நியூக்ளியோசோமில் உள்ள ஹிஸ்டோன் புரதங்கள் யாவை? நியூக்ளியோசோமில் உள்ள ஹிஸ்டோன் புரதங்கள் யாவை? H2A, H2B, H3, H4. H2A, H2B, H3, H4. 8 மூலக்கூறு உடைய ஹிஸ்டோன் மூலக்கூறு வரிசை. 8 மூலக்கூறு உடைய ஹிஸ்டோன் மூலக்கூறு வரிசை ஹிஸ்டோன் எண்மம். ஹிஸ்டோன் எண்மம். படியெடுத்தல் நிகழ்வு தீவிரமாக நடைபெறுவது. படியெடுத்தல் நிகழ்வு தீவிரமாக நடைபெறுவது யூக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின். செல் சுழற்சியின் டேஸ் நிலையின் போது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நிகழ்கிறது. செல் சுழற்சியின் டேஸ் நிலையின் போது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நிகழ்கிறது. எஸ் சுழற்சியின் போது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது. இரட்டிப்பாதைகளின் வகைகள் யாவை? இரட்டிப்பாதலின் வகைகள் யாவை? 3 வகைகள். பழையன காத்தல், சிதறல் முறை, பாதி பழமை காத்தல். பழையன காத்தல், சிதறல், பாதி பழமை காத்தல். வாட்சன் கிரிக் முன்மொழிந்தது. வாட்சன் கிரிக் முன்மொழிந்தது பாதி பழமை இரட்டித்தல். பாதி பழமை இரட்டித்தல். டிஎன்ஏ இரட்டித்தல் வடிவமைத்தலை டிஎன்ஏ இரட்டித்தல் வடிவமைத்தவர். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் டிஎன்ஏ இரட்டிப்பாதலை வடிவமைத்தவர் மெசல்சன் ஸ்டால். மெசல்சன் மற்றும் ஸ்டால் 1958. டிஎன்ஏ இரட்டிப்படைதலை வடிவமைத்தவர்கள் மெசல்சன், ஸ்டால் 1958. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இதுல வந்து கொஸ்டின்ஸ் ஒரு 40 above வந்திருக்கும். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோ. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ரெகுலரா ஒரு 100 onwards வந்து கண்டிப்பா கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த வீக் மட்டும் கொஞ்சம் ஒன் டே விட்டு ஒன் டே கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் வீக்ல நான் ஃபுல்லாவே இந்த ஒன்வர்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நோட்டு போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கும்போது சண்டேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நான் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைப் பண்ணி டெலிகிராம்ல கொடுக்குறேன். டெலிகிராம் லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.